3 வாரத்திற்கு முன்பு ஒரு துயரமான ஒரு சம்பவம் இந்த பகுதியிலே நடைபெற்றது. ஆரம்பாக்கம் ஒரு 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் சென்று திரும்பி அவருடைய பாட்டி வீட்டிற்கு செல்லலாம் என்று நடந்து வந்த நேரத்தில் ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மிருக செயலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான். இது ஏதோ ஒரு சம்பவமாக செய்திகளும் வெளிவரவில்லை. அதன் பிறகு இதை தெரிந்தவுடன் நம் நிர்வாகிகளிடம் தெரிவித்து அங்கே சென்று ஆர்ப்பாட்டம், போராட்டம், அழுத்தம் கொடுங்கள் என்று சொன்னோம். அப்பவும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோரிடம் பேசி, எனக்கு தொலைபேசியில் நான் பேசினேன், அந்த குழந்தை அம்மாட்ட நான் பேசினேன். அந்த அம்மா அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஐயா என் குழந்தைக்கு 8 வயசு, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஏம்மா இப்படி நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்குது. என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா, நீங்கள் நியாயம் வாங்கி கொடுங்க, செய்யுங்க, அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா. அந்த தாயுடைய ஆதங்கம், எப்படியாவது பிடிச்சிங்க ஐயா. அப்போ எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் அப்படி அழுகுறேன் நான் போன்ல. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்செயலா நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. இது வாரந்தோறும் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் அழுத்தம் கொடுத்து கொடுத்து அப்போதான் நாங்க 8 டீம் அமைச்சிருக்கிறோம், 10 டீம் அமைச்சிருக்கிறோம். அழுத்தம் கொடுத்த பிறகுதான் காவல்துறையில அங்க யார் என்ன, அதுக்கப்புறம் 20 டீம் அமைச்சிருக்கிறோம். அவன் எங்க பிடிச்சான்னா ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிக்கிறானுங்க. அவன் என்னன்னா